ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை எனக்கு பலன் இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். எனக்கு பணபலம் இல்லை, ஆள் பலம் இல்லை, அரசியல் பலம் இல்லை, குடும்ப பின்புலம் இல்லை, என்னால் எதையும் செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறார். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓராண்டுக்கு முன்பு நான் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் காரில் பிரயாணப்படும் போது கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு என்னோடு பேசினார். அதை அப்படியே பிடித்து கொண்டேன். மிகப்பெரிய அற்புதம் எங்கள் குடும்பத்திலே நடந்தது. அதனால் இந்த வசனத்தை எப்பொழுதெல்லாம் நான் வாசிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அந்த சம்பவம் என் கண்முன் வந்துவிடும். என்னால் மறக்கவே முடியாது. நம் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள தகப்பன் பாருங்கள். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். யோசபாத் ராஜாவின் ஜெபம் இது. அவர் சொல்வதை கவனியுங்கள். எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவரை போலவே நாமும் கூட பல வேளைகளில் எனக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லுகிறோம் அல்லவா? கர்த்தர் அவருக்கு என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா? நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்வது? பிசாசை எப்படி ஜெயிப்பது? இந்த பாவத்திலிருந்து எப்படி வெளியே வருவது? கடனை எப்படி அடைப்பது? வீட்டை எப்படி கட்டுவது? ஊழியத்தை எப்படி செய்வது? கடையை எப்படி நடத்துவது? எதை செய்வதற்கும் எனக்கு பலனில்லையே என்று நீங்கள் கலங்குகிறீர்களா? பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய பலனாக வருகிறார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அங்கே யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்த 3 ராஜாக்களும் அவர்களின் சேனையும் யோசபாத் ராஜாவும் யூத ஜனங்களும் கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பித்த உடனே ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழும்படி கர்த்தர் செய்தார். 4ஆம் நாளிலே பெராக்காவிலே அவர்கள் கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்கு பலன் இல்லை என்று சொன்ன யோசபாத்திற்காக யுத்தத்தை நடத்தினவர் கர்த்தர். அவர்களுக்கு மகா பெரிய பலனாய் இருந்தவர் கர்த்தர். இன்றைக்கும் அதே தேவன் உயிரோடு இருக்கிறார். நீங்களும் யோசபாத்தை போல ஜெபிக்கும் போது அவர் உங்களுக்கும் உதவி செய்வார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள். உலகத்திலே இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பலன் இல்லாத உங்களுக்கு பலன் கொடுப்பார், சத்துவத்தை பெருக பண்ணுவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று தைரியமாக சொல்லுங்கள். பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய பலனாயிருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீர் மகா பெரிய பலனாய் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய தைரியத்தையும் நம்பிக்கையும் நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, பெராக்காவிலே எத்தனாவது நாளிலே கூடி கர்த்தரை துதித்தார்கள்? A 7, B 6, C 5, D 4. இந்த கர்த்தருடைய வார்த்தை தடையில்லாமல் தினந்தோறும் வெளிவர தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நேற்றைய தினத்தை விட இன்றைய தினத்திலே என்னுடைய உடல்நிலை பரவாயில்லை. எனக்காகவும் எங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து வருகிற அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நன்றி. தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.